ஆஸ்துமாவை வந்து ஒரு வியாதியாவை நாங்க பார்க்கறது கிடையாது. ஒரு சிம்டம் காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி, ஜுரம், அந்த மாதிரி ஆஸ்துமாவோட அறிகுறிகள் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கும், மூச்சு தொட்டா விசிலிங் சவுண்டு கேட்கும். உள்ள முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது சின்ன பசங்களுக்கு வந்து வீசிங் சவுண்டு கேட்காது. ஆஸ்துமா இருக்கும் ஆனா வீசிங்கா கேட்காது, இருமலா வரும். காஃப் வேரியன்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். அதாவது ஆஸ்துமா சின்ன பசங்களுக்கு 80%, பெரியவங்களுக்கு 20% இந்த காஃப் வேரியன்ட் ஆஸ்துமா இருக்கும். ஆஸ்துமா வந்து வீசிங்கா வராது, மூச்சு வாங்காது, ஆனா இருமலா வரும். ஆஸ்துமானால வர இந்த இருமல் காஃப் வேரியன்ட் ஆஸ்துமா வந்து ப்ரிடாமினன்ட்லி ட்ரையா இருக்கும், இல்லை கொஞ்சம் மியூக்காய்டா சளி வரும். ரெண்டாவது, ராத்திரி ஆக ஆக அதிகமா இருக்கும். அதான் முக்கியமான சிம்டம் சொல்லுவாங்க. நைட்ல தான் சார் எனக்கு மூச்சு வருதுன்னுவாங்க. பெட்ல போய் படுத்தாங்கன்னா இன்னும் அதிகமா இருமல் ஆரம்பிக்கும். சில சமயம் வெடிகாலையில எழுந்திருக்கும் போதே அவங்க இருமலோட தான் எழுந்திருப்பாங்க. நீங்க லிட்டர் கணக்குல சிரப் குடிச்சாலும் கேட்காது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டெஸ்டிங்ல பண்ணி அப்பதான் உங்களுக்கு அதுக்கான மருந்துங்களை போட்டா, இன்ஹேலர்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா சரியாகும். இன்ஹேலர்ஸ்னு சொன்னாலே ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு நான் தனியா சொல்றேன். பட் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்துமா வந்து குணப்படுத்தக்கூடியதா இல்லையான்றது பார்க்கும்போது அது வியாதியே இல்லை குணப்படுத்துறதுக்கு.